சித்தமுண்டு சுத்தமாக. ஆசாரியனுக்காய் பாளையத்தின் புறம்பே நான் நின்றிருந்தேன். சுத்தமானேன் என அவன் கூறும் முன்னே நான் சுகமாவதை அறிந்திருந்தேன். என் வஸ்திரத்தை தோய்த்து உடல் முடி சிரைத்து 7 நாள் தனித்திருந்தேன். 8ஆம் நாளில் காணிக்கை எடுத்து ஆசாரியனிடம் சென்றிருந்தேன். ஆசாரியன் என்னிடம் சொன்னது இதுதான், நீ எப்படி சுகமானாய்? நீ சுகம் பெற எந்தெந்த மருத்துவரிடம் போனாய்? மருத்துவரிடம் சென்றவர்கள் பணமிழந்தார்கள் வீணாய். மேசியாவால் மட்டுமே சுகமாக்க முடியும் இந்நோயை தானாய். உடலில் புண்களும் சீலுமாய் குஷ்டம் கொண்டிருந்தேன். தீட்டு தீட்டு என சொல்லிக் கொண்டு நின்றிருந்தேன். மலையிலிருந்து ஒருவர் இறங்கினான். அவர் பெயர் இயேசு. அவர் செய்த அற்புதத்தை பற்றி அடிபட்டது பேச்சு. இவர் நினைச்சா என்ன குணமாக்க முடியும்னு நம்பினேன். முகங்குப்புற விழுந்து பணிந்து அவர் முன் முழங்காலில் நின்றேன். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க இயலும் என்றேன். சித்தமுண்டு சுத்தமாக என்றவர் சிம்பிளா சொல்ல சுகமானேன். குஷ்டத்தோடு அவர் முன் செல்ல நான் கூச்சப்படல. குஷ்டம் நிறைந்த என்ன தொட அவர் மாற்றப்படல. சுகமாக்க அவர் என்னிடம் காசு கேட்கல. யாரிடமும் சொல்லாம ஆசாரியனுக்கு காண்பி என்று அவர் சொன்னதால வந்தேன். நானா வரல. நான் சொன்னது ஆசாரியன் சிறிதளவும் நம்பல. அதனால நான் என் மனதளவில் வெம்பல. இயேசு செய்த அற்புதத்தை மற்றவரிடம் சொல்வதை அவர் விரும்பல. ஆசாரியன் நம்பாததினால எல்லா ஊரிலும் சாட்சி சொன்னேன். இயேசு சொன்னதை கேட்கல. இயேசு செய்த அற்புதத்தை மற்றவரிடம் நான் சொல்வதை அவர் விரும்பல. ஆசாரியன் நம்பாததுனால எல்லா ஊரிலும் சாட்சி சொன்னேன். இயேசு சொன்னதை கேட்கல.